குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக மெய்யறிவு என்ற சேனலில் இது 8வது பதிவு. இந்த பதிவின் தலைப்பு ராஜயோகமும் இந்து கோயில்களின் அமைப்பு முறையும். ராஜயோகமும் இந்து கோயில்களின் அமைப்பு முறையும், இதுதான் தலைப்பு. ராஜயோகம் என்றால் என்ன என்று சுருக்கமா பார்ப்போம். யோகங்கள் பல உள்ளது. கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், ஹடயோகம், மாந்திர யோகம், தாந்திர யோகம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். முக்கியமானது முதலாவதாக சொன்ன 4 யோகங்கள். கர்ம யோகம் என்பது ஒருவர் தான் செய்யக்கூடிய பணியில், கடமையில், தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்தி அதை செவ்வனே செய்வது. அவ்வாறு செய்யும் போது அந்த பணி மிக சிறப்பாக அமைகிறது. அவர் ஒரு கர்ம யோகி. அது கர்ம யோகம். பக்தி யோகம் என்பது இறைவனை எண்ணி தியானிப்பது, இறைவனை எண்ணி மனமுருகி பாடுவது, பஜனை செய்வது, இறைவனை அறிய முயற்சிப்பது, இறை பக்தியோடு இருந்து கொண்டிருப்பது பக்தி யோகம். ஞான யோகம். ஞான யோகம் என்றால் இந்த வாழ்க்கை, இந்த மானுட வாழ்க்கை அனித்தியமானது, நிலையில்லாதது, நீர்மேல் குமிழியை போன்றது. இந்த உலகம் மாயையானது. இந்த மாயா உலகத்தில் நாம் மாயா பிம்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் சரீரம் அழிந்து விடக்கூடியது. சரீரத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஆன்மா அழிவில்லாதது. அது மீண்டும் பிறவி எடுக்கக்கூடியது. எந்த சரீரத்தில் அது இருந்ததோ அப்போது அது ஆற்றிய நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அதற்கு மீண்டும் மறுமை அமைகிறது. இந்த ஆன்மாவை பிறவியில்லாத நிலைக்கு பிறந்து இறந்து பிறந்து இறந்து உழலக்கூடிய இந்த ஆன்மாவை பிறவியற்ற நிலைக்கு உயர்த்தி முக்தி அடைவது. இத்தகைய அறிவை பெறுவது ஞான யோகம். ராஜயோகம் என்பது இதனுடைய தலைப்பு. ஹடயோகம். ஹடயோகம் என்றால் சில யோகாசனங்களை தினசரி செய்வது, சில எளிய மூச்சு பயிற்சிகளை செய்வது. இதன் மூலமாக உடம்பை ஆரோக்கியமாக, நோய் நொடி இல்லாமல் என்றும் இளமையாக வைத்துக் கொள்வது, சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வது. இது அடயோகம். அனுமன் ஒரு அடயோகி. இந்த மாந்திர யோகம், தாந்திர யோகம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ராஜயோகம் என்பது இப்போ நம்முடைய உடம்புல ராஜ உறுப்புகள் உள்ளது, பிரதானமான உறுப்புகள். இப்ப கிட்னி, கல்லீரல், லிவர், இவைகளெல்லாம் ராஜ உறுப்புகள், உடல்ல மிக முக்கியமானது. ஒரு நாட்டினுடைய அரசன் மிக முக்கியமானவன், அனைத்து அதிகாரங்களையும் பெற்றவன், மிக உயர்ந்த நிலையில் இருப்பவன். அதே போல இந்த ராஜயோகம் யோகங்களிலே தலையாயது. முக்தியை பற்றி போதிப்பது, முக்தி நிலை அடைவதற்கு வழிவகுப்பது, ஆன்ம கடைத்தேற்றத்திற்கு வழிவகுப்பது, பிறவியற்ற நிலையை உண்டாக்குவது. இப்படியெல்லாம் பல்வேறு சிறப்பு வாய்ந்த நிலைகள், தன்மைகள் இதற்கு இருக்கும் காரணத்தினாலே இதை ராஜயோகம் என்றார்கள். ராஜன்னாக்கா அரசன். அரசன் எப்படி ஒரு நாட்டுக்கு பிரதானமானவனோ அது போல யோகங்களிலே பிரதானமானது இந்த ராஜயோகம். இந்த ராஜயோகத்தில் அஷ்டாங்க யோகம் என்று இதை சொல்வார்கள். அஷ்டம் என்றால் 8, அங்கம் என்றால் உறுப்புகள், படிநிலைகள்.
அஷ்ட அங்க யோகம், 8 படிநிலைகளை கொண்ட யோகம் அஷ்டாங்க யோகம் எனப்படும் ராஜயோகம். இந்த 8 படிகளாவன இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த சமாதி நிலைதான் இறுதி நிலை, முக்தி அடையக்கூடிய நிலை. இந்த நிலையை அடைய வேண்டுமானால் மனித சரீரத்திலே மூலாதாரத்திலே குண்டலினி என்ற சக்தி, சர்பன் பவர் ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அந்த குண்டலினி என்ற சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது, உறைந்து கொண்டிருக்கிறது. இந்த குண்டலினி சக்தியை பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சியின் மூலம் தூண்டி மேலெழச் செய்து செயற்பட செய்து சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தம், ஆக்ஞை ஆகிய ஆதார கமலங்களை கடந்து 7வது நிலையாகிய மூளை ஆகிய சகசிராரத்திலே கொண்டு வந்து அந்த குண்டலினி சக்தியை சேர்ப்பித்து ஐக்கியமடைய செய்தலே இதனுடைய இறுதி நிலையாகும். அந்த நிலையை அடைந்த பிறகு அந்த ஆன்மா சரீரத்திலிருந்து பிரிந்த நிலையிலே அது மீண்டும் பிறவி எடுப்பதில்லை. அதுதான் அமரத்துவ நிலை. இந்த உயர்ந்த நிலையை அளிப்பது ராஜயோகம். சரி, இது ராஜயோகத்தை பற்றி சுருக்கமாக பார்த்தோம். இப்போ ராஜயோகத்திற்கும் இந்து கோயில்களின் அமைப்பு முறையும் என்ற தலைப்புக்கும் என்ன சம்பந்தம், கோயில்களுக்கும் ராஜயோகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி எழுகிறது. நியாயமான கேள்விதான். அதாவது மனித குலம் உய்யவும் கடை தேரவும் அறவழியில் நடக்கவும் வாழவும் அமைதியாக ஆரோக்கியமாக இருக்கவும் வழிவகுக்கக்கூடிய இந்த ராஜயோகம் மக்களிடையே அருகிவிடக்கூடாது, மறைந்துவிடக்கூடாது என்ற காரணங்களாலே இந்த கல்வெட்டுகள், செப்பேடுகள் போன்ற வரலாற்றை அறிவதற்காக உதவுகிறது. அதுபோல இந்த தபஸ்விகள், ரிஷிகள், முனிவர்கள் போன்றவர்களுடைய ஆலோசனைப்படியும் ஆணைப்படியும் சகல அதிகாரம் படைத்த அரசர்கள் இந்த அற்புத கலையை கோயில்களில் அங்கங்களாக அமைத்தார்கள், வடித்தார்கள், செதுக்கினார்கள். மக்கள் அன்றாட வாழ்வில் கோயிலை தொடர்பு கொள்கின்ற காரணத்தினாலே இந்த கலை அழிந்து விடாமல், மறைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இது ஏற்படுத்தப்பட்டதுதான். கோயில்கள் நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் உள்ளளவும் மனித குலம் இருக்கும் வரையும் அது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த கலைக்கும் இந்த ராஜயோகத்திற்கும் அந்த கோயிலினுடைய அமைப்பு முறைக்கும் தொடர்பு எல்லோருக்கும் தெரியுமா என்றால் பெரும்பாலோருக்கு தெரிவதில்லை. சரி, இப்போது நாம் அது பற்றி தான் பேச போகிறோம். இப்போது நாம் கோயிலுக்கு செல்வோம். இந்து கோயில்களின் முகப்பிலே எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அது சிவன் கோயிலாக இருக்கட்டும், பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், வேறு எந்த கோயிலாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த கோயில்களாக இருந்தாலும் அந்த கோயிலின் முகப்பிலே விநாயகர் சிலை இருக்கும். விநாயகர் சிலை தனியாகவும் ஒரு சிறு கோயில் போல அமைத்து அதிலே வைக்கப்பட்டிருக்கும், அல்லது சுவற்றிலே பதிக்கப்பட்டிருக்கும். கோயிலுக்கு செல்பவர் விநாயகர் சிலையை வணங்கிவிட்டுத்தான் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் என்பது மரபு. அந்த அன்று தொட்டு இன்று வரை தொன்று தொட்டு நிலவி வரக்கூடிய ஒரு வழக்கம், ஒரு பழக்கமாக இருந்து வருகிறது. அந்த விநாயகர் சிலையை வணங்குகின்ற போது வலது கை கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலால் இடது காதின் கீழ்பாகத்தையும், இடது கை ஆள்காட்டி விரலால் கட்டை விரலாலும் வலது காதின் கீழ்ப்பகுதியையும் அழுத்தி திருகுவது போல அழுத்தி பிடித்து கொண்டு தோப்பு காரணம் போடுவார்கள், போட வேண்டும்.
இந்த காதுகளினுடைய நுனியிலே வர்ம புள்ளி, மூளையை தூண்டக்கூடிய நரம்பு, பிரதானமான நரம்பு அங்கே, நாடிகள் அங்கே இருக்கிறது. அதனால்தான் காது குத்துற பழக்கம் நம்ம இந்துக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் மாணவனை கேள்வி கேட்பார். பதில் சொல்ல தெரியாத மாணவனை ஆசிரியர் காதை பிடித்து திருகுவார், 2 காதுகளையும் பிடித்து திருகுவார். இது அந்த மாணவனுடைய மூளை தூண்டப்பட வேண்டும் என்ற காரணத்தினாலே தான். சரி, இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். எல்லா தெய்வங்களும் மனித வடிவிலே இருக்கிறது. மனிதனை போலவே உடம்பு, முகம், கை கால்கள், கண், மூக்கு, செவி. அரிஜின மாதிரி தான் 4 கை இருக்கும், 6 முகம் இருக்கும், அது வேறு. மற்றதெல்லாம் மனித முகமாகவே தான் இருக்கிறது. ஆனால் விநாயகர் சிலைக்கு மட்டும் மனித வடிவம் இல்லை. இது ஏன்? விநாயகரை தெய்வமாக வழிபடுகிறோம், மற்ற தெய்வங்களையும் வழிபடுகிறோம், வணங்குகிறோம், பிரார்த்திக்கிறோம். ஆனால் மற்ற தெய்வங்களை போல விநாயகர் சிலையினுடைய உருவம் இல்லையே, வடிவம் இல்லையே. இது யானை முகமாக இருக்கிறது. நன்றாக சிந்திக்க வேண்டும், நன்றாக சிந்திக்க வேண்டும். ஒரு யானை, ஒரு மத யானை தன் 2 கால்களையும் உயரே தூக்கி கொண்டு உட்கார்ந்தால் அதனுடைய வயிறு, யானைக்கு வயிறு மிகப்பெரியது, அந்த வயிறு தான் அதுக்கு தெரியும். அதே போல ஒரு யானை உட்கார்ந்து கொண்டிருப்பது போலவே இந்த விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தும்பிக்கை அந்த வயிற்றின் மேலே படிந்து இருக்கிறது. பஞ்சமுக விநாயகர் சிலை தான் ஆரம்ப காலத்திலே பெரும்பாலும் இருந்தது. இப்ப இந்த பிள்ளையார்பட்டி போன்ற இடங்களில் எல்லாம் பஞ்சமுக விநாயகர் சிலைகள் தான் உள்ளது. மராட்டியர் காலத்திலே விநாயகர் வழிபாடு வந்தது என்று சொல்கிறார்கள். அந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். விநாயகரை நாம் துதிக்கின்றோம். அது ஏன், அது எதற்காக இதிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது 5 யானைகளையும் தனித்தனியாகவோ வரிசையாகவோ வடித்து நிறுத்தினால் அது யானை கூட்டமாக இருக்கும். ஒரே கல்லில் 5 யானை முகங்களை உருவாக்குவது பஞ்சமுக விநாயகர். அதுவும் மிக சிரமமான காரியமாக இருக்கவே ஒரே ஒரு யானை வடிவிலே, ஒரே யானை முகத்தை கொண்டு அதை உருவாக்கி பெரும்பாலான கோயில்களில் அதை உருவாக்கி வைத்துள்ளார்கள். சரி, இதை ஏன் நாம் வணங்க வேண்டும்? யானை வடிவத்திலே அது இருக்கிறது, அதனை ஏன் வணங்க வேண்டும்? அதிலும் கோயிலுக்கு உள்ளே போகும்போது முதலாக இதை வணங்கிவிட்டுத்தானே உள்ளே செல்ல வேண்டும். இந்த மரபு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? ஏன் ஏற்படுத்தப்பட்டது? இதனுடைய அடிப்படை கருத்து என்ன, தாத்பரியம் என்ன என்றெல்லாம் சிந்திக்க தோன்றுகிறது. இதற்கு திருமூலர் மிக அழகாக விளக்கம் தருகின்றார் ஒரு செய்யுளிலே. அஞ்சுல யானை அடவியுள் வாழ்வன, அஞ்சுக்கும் அஞ்சவை அங்குசமாவன, அஞ்சினை அஞ்சால் அடக்க வல்லார்க்கே அஞ்சாது ஆதி அகம்புகுமாமே. இந்த மனித சரீரத்திலே 5 மத யானைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடைவினாக மனித சரீரம், உடம்பு. இந்த உடம்புக்குள்ளே 5 மத யானைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த யானைகள் அடங்குவதில்லை, எளிதாக அடங்குவதில்லை. இந்த 5 யானைகள் எது என்றால் 5 புலன்கள், 5 பொறிகள், மெய்வாய், கண், மூக்கு, செவி. இவைகளினுடைய இச்சைகள் காரணமாகத்தான் மனிதர்களுக்கு துன்பங்கள் நேருகிறது, ஆசைகள் வருகிறது, அறக்காரியத்தை விடுத்து பாவ செயல்களை செய்ய தூண்டுகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இந்த புலனடக்கம் வேண்டும். இந்த புலனை அடக்க வேண்டுமானால் அது யானை பலத்தை கொண்டது, யானையை போன்றது. இந்த புலனை அடக்குவதற்கான வழிமுறைகளை புலனடக்கம் என்ற மனதாலும் அதற்கான வழிமுறைகளையும் கொண்டு மனக்கட்டுப்பாட்டுடன் அவைகளை அங்குசமாக கொண்டு இவைகளை அடக்க வேண்டும். அடக்கினா அவன் தூய்மையான மனிதன் ஆகிறான். இந்த 5ஐயும் அஞ்சினை அஞ்சால் அடக்க வல்லார்க்கே, இந்த
இந்த புலன்களை புலன் அடக்கத்திற்கான அந்த மனக்கட்டுப்பாட்டோடு அவைகளை அடக்க வல்லார்க்கு அத்தகைய மனிதர்களினுடைய உடம்பிலே இதுதான் நாம வசிப்பதற்கு புகுவதற்கு சரியான இடம், தகுதியான இடம் என்று கருதி இறைவன் அந்த உடம்புக்குள்ளே புகுவான். அவன் தயங்கவே மாட்டான். அஞ்சாது ஆதி அகம் புகுமாவே, அந்த உடம்புக்குள்ள அவன் தயக்கமின்றி புகுந்து அங்கே வசிப்பான். அப்ப மனிதன் தெய்வமாகலாம், மனிதன் தெய்வ நிலையை அடையலாம், தேவ நிலையை அடையலாம். இதற்கு தடையாக இருப்பது இந்த புலன்கள். அந்த புலன்கள் யானைகளை போன்ற பலம் வாய்ந்தது. 5 புலன்களும் 5 யானைகளை போன்றது. அதை விவரிக்கிறதுக்கு தான் அந்த 5 முக பஞ்சமுக விநாயகர் சிலையும் அது மருவி இப்போ ஒரு விநாயகர் சிலையும் வடிக்கப்பட்டுள்ளது. புலன் அடக்கம் அங்க செய்த பிறகு, புலன் அடக்கத்துக்கு பிறகு கோயிலுக்குள்ள போனோம். விநாயகர் சிலையை வணங்கி விட்டு அடுத்த ஸ்டெப் போகும்பொழுது பலிபீடம்னு இருக்குது. அந்த பலிபீடத்தை தொட்டு வணங்கி விட்டு கன்னத்தில் போட்டுக்கொண்டு உள்ளே போகிறோம். அது வழக்கமாக இருக்கிறது. பசியோடு ஒருவர் இருக்கிறார், நல்ல சுவையான உணவு எதிரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உணவை வணங்கி விட்டு போனால் பசி ஆறிவிடுமா? அத்தகைய செயல்தான் இது. ஒரு தம்பதி குழந்தையை தூக்கி கொண்டு கோயிலுக்குள்ளே போனார்கள். அவசரமாக போய் சாமி கும்பிட்டு விட்டு வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்று விநாயகர் சிலையை வணங்காமலே போய்விட்டார்கள். உள்ளே நுழைந்தார்கள். தோல் மேல் உள்ள குழந்தை அம்மாவை தட்டி மழலை மொழியில் சொல்கிறது, விநாயகர் சிலையை கை காட்டுகிறது, அங்கே நாம் போகவில்லையே என்று. வழக்கமாக அங்கே போய் வணங்கி விட்டுத்தானே அங்கே போவோம். அதாவது அந்த குழந்தையாக இருக்கும் பொழுதே அதனுடைய மனதிலே இது புகுத்தப்படுகிறது, இது பதிக்கப்படுகிறது. இப்படியாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். வழி வழியாக வந்த காரணத்தினாலே அந்த தாத்பரியத்தை நாம் பெரும்பாலோர் இதிலே அறிவதில்லை. அதே போல இந்த பலிபீடத்தை தொட்டு வணங்கிவிட்டு செல்கிறார்கள். சரி, இந்த பலிபீடம் சிவன் கோயிலிலோ விஷ்ணு கோயிலிலோ பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்திலே எதையும் பலி கொடுப்பதாக தெரியவில்லை. கிராமங்களிலே துஷ்ட தேவதைகள் துஷ்ட தெய்வங்கள் என்று சொல்வார்கள். இந்த ஆடு கோழி பன்றி இவைகளை போன்றவர்களை அங்கே வந்து அறுத்து பலியிடுவார்கள். ஆனால் சிவன் கோயிலிலும் பெருமாள் கோயிலிலும் அத்தகைய செயல்களை செய்வதில்லை. அதை தொட்டு வணங்கி விட்டு செல்வதோடு சரி. இந்த பலிபீடத்தை ஏன் அங்கே ஏற்படுத்தினார்கள்? அது என்ன பலிபீடம்? பலினாக அகற்றுதல், கொல்லுதல். அதுக்கு அப்படிதான் பொருள் கொள்ள முடியும். பலி கொடுக்கறது. சரி, எதை பலி கொடுக்கணும்? அதாவது 5 புலன்களையும் அடக்கிய ஒரு மனிதன் தூய்மை அடைந்தவனாகிறான். ஆனாலும் அவனுடைய மனதிலே இந்த ஆணவம், கண்மம், மாயை இவைகள் இயல்பாக தோன்றி அவன் உடம்பிலே இருக்கின்ற காரணத்தினாலே அவைகள் தலை தூக்கும். அவைகளையும் இங்கே பலியிட்டு விட்டு கோயிலில் உள்ளே செல்ல வேண்டும். இந்த ஆணவம், கண்மம், மாயை இவைகளை அகற்றிய நிலையிலே ஒருவன் முழு மனிதனாகிறான். இவைகள் ஒருவன் மனதிலே இருக்கின்ற போது என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என்னை பற்றி தெரியுமா, நான் யார் என்று தெரியுமா, நிறைய பேர் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இத்தகையவர்கள் மனதிலே இறைவன் குடிகொண்டிருக்க மாட்டான். இந்த ஆணவத்தை அங்கே பலியிட்டு விட்டு புலனடக்கம் வேண்டும். இந்த 3 மலங்களை, ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மலங்களை இங்கே பலியிட்டு விட்டு கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும்னா இவைகளை மனதிலே, உடம்பிலே, மனதிலே, எண்ணத்திலே அகற்றிவிட்டு உள்ளே செல்ல வேண்டும். அதுதான் அதனுடைய பொருள். இப்போ இந்த ஆணவம், கண்மம், மாயை இவைகளை எப்படி நம்புவது? இவைகளை பற்றி நாம் நன்றாக ஆழ்ந்து சிந்திப்போமே. ஆனால் ராமாயணத்திலே மிக அழகாக ராவணனை உதாரணமாக வைத்து இந்த மும்மலங்களை பற்றி மிக அழகாக அருமையாக சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது ராவணீஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவன். ராவணீஸ்வரன் ஆணவம், கண்மம், மாயை இந்த மும்மலங்களை துறந்த நிலையிலே
அவன் எதிரே நின்ற ராமன் அவனுக்கு இறைவனாக தென்பட்டான், இறைவனாக காணப்பட்டான், தெய்வமாக காணப்பட்டான். மீண்டும் அவன் மனதிலே இவைகள் குடிகொண்ட போது அவன் சாதாரண மனிதனாக காணப்பட்டான். எல்லா நிலையிலும் உயர்ந்த வரங்களையும் வலிமையும் பெற்றவன் கடைசியில் இந்த மும்மலங்களை அகற்றாத நிலையிலே அவன் அழிந்து போலாம். இப்போது சிலர் முணுமுணுப்பது கேட்கிறது. மெய்ஞானத்தை பற்றி அறிவியல் பூர்வமாக சிந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ராமாயணம் ஒரு கற்பனை காவியம் தானே, அது ஒரு கற்பனை கதை தானே, அந்த கதையிலே இருக்கக்கூடியதை நாம் நம்ப முடியுமா, அதை உதாரணமாக காட்டலாமா என்றெல்லாம் சிலர் முணுமுணுப்பது, சிலர் நம்ப மறுப்பது தெரிகிறது, கேட்கிறது. ஆனாலும் அத்தகைய ஒரு சிலரின் கூற்றுப்படி அது கற்பனை காவியமாகவே கூட இருக்கட்டும், அவர்களை பொறுத்தவரையில் அதிலே உள்ள நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா. நம் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை வாழ்வதற்கான நெறிமுறைகள், வகுக்கப்பட்டுள்ள ஒழுகலாறுகள், இவைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா. தாகம் எடுக்கிறது, அருகில் வீடுகள் இல்லை, காடு போன்ற பகுதி, தடாகம் தெரிகிறது, தடாகத்திலே தண்ணீர் இருக்கிறது, போய் பார்க்கிறோம், மேலே பாசி படர்ந்து அப்படியே தண்ணியை மூடிக்கிட்டு இருக்குது. பாசி, ஐயோ அப்படின்னு நாம வந்துடும். அது குடிக்காம அந்த பாசியை நீக்கிய உடனே, தள்ளிய உடனே தூய்மையான நீர் அதன் உள்ளே இருக்கிறது, அதை குடிக்கிறோம் அல்லவா. அது கற்பனையாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், அதிலே உள்ள நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா. ஒரு சங்கதி நினைவுக்கு வருகிறது. ஒரு காடு, மாலை நேரம், மழை மேகம் திரண்டது, காற்று வீசியது, மழை பொழிந்தது, இடி இடித்தது, மின்னல் மின்னியது, குளிர் எடுத்தது, விலங்குகள் குளிரால் மழையில் நனைந்து குளிரால் நடுங்கின. ஒரு குரங்கு மழையில் நனைந்து கொண்டே வந்து ஒரு மரத்தின் கீழ் நின்றது. அந்த மரத்தின் உச்சியிலே குருவிகள் கூடு கட்டி வசித்து வந்தன. அதிலே அந்த குருவிகள் குரங்கை பார்த்தன. அதில் ஒரு குருவி கேட்டது, ஐயோ பாவம், உனக்கு கைகள் இருக்கிறது, வலிமையான கால்கள் இருக்கிறது, இந்த மரக்கிளைகளையோ பொந்துகளையோ அமைத்து ஒரு குடிசை போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதிலே நீ தங்கலாம், இது போன்ற இயற்கை சீற்றங்களின் போது. ஆனால் இப்படி மழையில் நனைந்து கொண்டு குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறாயே, எங்களை பார், கைகள் இல்லை, வலிமையான கால்கள் இல்லை, அலகுகள் மட்டுமே உள்ளது. இந்த அலகாலே அற்புதமாக இந்த கூட்டினை கட்டி இதிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீசுகின்ற குளிர்காற்று எங்களை தாளாட்டுகிறது, பொழிகின்ற மழை நீர் எங்கள் மீது ஒரு துளி கூட படுவதில்லை. ஆனால் நீ அனைத்தும் இருந்தும், உடல் பலம் இருந்தும், வழிவகைகள் இருந்தும் இப்படி நனைந்து கொண்டிருக்கிறாயே என்று ஒரு குருவி கேட்டது. அதை கேட்ட குரங்குக்கு கோபம் வந்து விட்டது. ஊசி மூஞ்சி மூடா, நீயா எனக்கு புத்தி சொல்ல வந்து விட்டாய், கூடு கட்ட தெரியாது எனக்கு, கட்டிய கூட்டினை பிரித்து எரிய தெரியும், அதை இப்போதே செய்கிறேன் பார் என்று மரத்தின் மீது ஏறியது. கூட்டினை நெருங்கியது குரங்கு. குருவிகள் அஞ்சி பறந்தன. கூட்டை பிரித்து எரிந்தது குரங்கு. இது கதை. இங்கே ராமாயணம் கற்பனை காவியம் தானே, இது கதைதானே என்று முணுமுணுப்பவர்களும் கேட்பவர்களும் இந்த கதையை கேட்டுவிட்டு குருவி பேசுமா, குரங்கு பேசுமா, இதை நம்ப வேண்டுமா, இது நியாயமா என்றெல்லாம் கேட்பார்களே. ஆனால் அது குதர்க்கமானதும் குயுக்தியுமான சிந்தனையுமாகும், குயுக்தியான சிந்தனையுமாகும். அதாவது குருவி பேசுகிறதோ குரங்கு பேசுகிறதோ அது இருக்கட்டும், அதிலே உள்ள நீதி நெறிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனித வாழ்வுக்கு தேவையான கருத்துக்கள் அதிலே என்ன இருக்கிறது. அதாவது எளியவர்கள் வலியவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடாது என்பதை பிரதானமாக அது கருதுகிறது. அடுத்து மூடர்களுக்கும் தீயவர்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லக்கூடாது. நிறைய குடித்து போதையிலே வருபவன்கிட்ட போய், ஐயோ இப்படி குடிச்சு உன்னை கெடுத்துக்கிறிய, குடியினுடைய கெடுதல்லாம் உனக்கு தெரியுமானா அவன் கேட்பானா. அது போல நல்ல விஷயங்களை எல்லோரிடமும் சொல்லக்கூடாது.
அது ஒரு சிலர்கிட்ட தான் அதை சொல்லணும். இது வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவம். அந்த தத்துவ நெறிகள் அதிலே அடங்கி இருக்கிறது. அதுபோல் ராமாயணத்திலே ஒரு அற்புதமான, அதாவது ஆப்டா இந்த ஆணவம், கண்மம், மாயை இவைகளுக்கு பொருத்தமான விஷயங்கள் ராவணனிடத்திலே காணப்படுகிறது. அவைகள் நீங்கிய பொழுது ராமன் தெய்வமாக தென்பட்டான். அவைகள் மீண்டும் அவனை அணுகிய போது அவன் சாதாரண மனிதனாக தென்பட்டான். இப்போ மாற்றான் மனைவியை, அடுத்தவன் மனைவியை இவன் இச்சையால் அடைய முயற்சித்ததன் விளைவுதான் ராமாயண காவியத்தினுடைய பெரும் பகுதி. சரி, அது தவறு என்று விபீஷணன் சொன்னான். ஆனா அவனுடைய ஆணவம், ராவணனுடைய ஆணவம், அவனுடைய அறிவுரைய, ஆலோசனை அவன் கேட்கல. அதன் காரணமா அவன் இலங்கையை விட்டு அகலுவதற்கு காரணமானான். ஒண்ணுக்காண்ட நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடியை வாங்கிட்டு வந்துட்டான். மேருமலையை போன்ற வனப்புடைய தன் தம்பி கும்பகர்ணனை அவன் நம்பி கொண்டிருந்தான் பெரிய அளவிலே. அந்த கும்பகர்ணன் இவன் செய்வது தவறு என்று தெரிகிறது. ஆனாலும் தூங்குவது 6 மாதம் தூங்குவோம், 6 மாதம் கழிச்சு எழுந்திருப்போம், தன் தம்பி எப்ப எழுந்திருப்பான்னு சொல்லி அண்ணன் ராவணீஸ்வரன் வண்டி வண்டியா சோறும், குடங்குடமா குழம்பும், பீப்பா பீப்பாயா கல்லும் வைத்திருப்பான். எழுந்து அப்படியே அவைகளை கல்ல குடிச்சிட்டு வண்டி வண்டியான சோத்தை சாப்பிட்டுட்டு மீண்டும் படுத்து தூங்கிடுவோம். இப்படியே காலம் முழுவதும் நாம வாழ்ந்து வந்தோம். இன்னைக்கு நம்மளை எழுப்பி, தம்பி பகைவன் வந்துட்டான், அவனை போய் நீ வென்றுட்டு வா அப்படின்னு அண்ணன் சொல்லும் போது, செஞ்சோற்று கடனை நாம செஞ்சுதானே ஆகணும் என்பதை உணர்ந்து செஞ்சோற்று கடன் என்று தீர்மானித்து போய் போரிட்டு அவனை மாண்டு போறான். அந்த நிலைமையில கூட ராவணனுடைய மனதிலே இருந்த அந்த ஆணவம், அந்த மாயை அகலவில்லை. தன் மைந்தன் இந்திரஜித்து இருக்கிறதாக அவன் பெருசா நினைச்சான். இந்த இந்திரஜித்து மேகநாதன், இலங்கையினுடைய வேந்தனுடைய மகன் மேகநாதன் மிகப்பெரிய வீரன் தான். அவன் போர்க்களத்துல லக்குவனோடு போர் புரிகின்றான். தன்னிடம் உள்ள படைக்கலங்களை எல்லாம் எடுத்து ஏவுகின்றான். அனைத்தும் பயனற்று போயின. கடைசியில நெடியவன் மாயப்பெரும்படையை எடுத்து விடுக்கிறான். அந்த மாயப்பெரும்படை கண்டோர் மனங்கலங்க சென்ற படை லக்குவனை சுற்றி வலம் வந்து வணங்கி விலகி போயிற்று. அதை கண்ட அந்த இந்திரஜித்து எதிரிகளினுடைய அந்த ராம லட்சுமணனுடைய பலத்தை உள்ளவாறு உணர்ந்து தன் தந்தையிடம் சென்று போர்க்களத்தில் நின்று மறைந்து தன் தந்தையிடம் சென்று அதை சொல்றான். அப்பவும் அந்த ராமன் அதை கேட்கவே இல்லை. உன்னை நம்பியா நான் எடுத்துன்னு வந்தேன் சீதைய, நான் என்னுடைய தோல்வலியை நம்பிதான் நான் எடுத்துன்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவன் சீற்றம் அடையலாம். கடைசியில எல்லா சைனியங்களும் எல்லாமே போயிட்ட பிறகு கடைசியில இலங்கை வேந்தன் தானே போர்க்கோளம் புனைந்து இருந்தான். அவனே போர்க்களத்துக்கு வரான். தான் பெற்ற வலிமையாலும் வரத்தாலும் மாற்றாரை அழித்து ஒழிக்க துணிந்தான். மிக அழகா கம்பர் சொல்வாரு, விண்ணவர் மருள வெம்போர் விளைத்தான், ஆயினும் எதிரே நின்ற ராமன் பதைப்புற அம்பு தொடுத்து நின்றான். அவன் வில்லி நின்று எழுந்த சரமாரி எங்கும் பறந்து நிறைந்தது. அந்நிலையில் ராவணன் மனதில் அமைந்த ஆணவம் அகன்றது, மெய்யறிவு மிளிர்ந்தது, மாயையும் அகன்றது. அந்த நிலையில இவ்வளவு பெரிய பலசாலியாக நம் முன்னாடி நின்று போர் புரியும் இவ்வீரன் யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு அவன் சிந்திக்க தலைப்பட்டான். இந்த ஆணவம் அகன்ற நிலையிலே ராவணனுடைய மனதிலே அவனுடைய எதிரே நிற்பவன் தெய்வமாக தென்பட்டான். அப்ப அவன் சிந்திக்கின்றான், மீண்டும் ஆணவம் அவன் உடம்பு அவனுடைய மனதில் வந்த போது அவன் சாதாரண வீரனா அவன் தென்பட்டான். இதுதான் இதுல முக்கிய பொருள். அப்ப அவன் சிந்திக்கின்றான். ஒரு செய்யுள் அழகா சொல்றாரு பாருங்க, சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், என் மெய்வரமெல்லாம் அடுகின்றான் தவனோ, என்னில் செய்து முடிக்கும் தரனல்லன், இவனேயோதான் வேத முதற்காரணன் என்றான். என் முன்னே நிற்கும் பகைவன் மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தியாகிய சிவபெருமானாயிருப்பானோ என்று எண்ணினான். சிவபெருமானா? சிவபெருமானை நான் ஏற்கனவே வென்று விட்டேனே, இவன் சிவபெருமான் இல்லை, பின் வேறு யாராயிருத்தல் கூடும்? நான்முகன் நாமமும் உருவமும் கறந்து வந்து பொருதானோ, ஒருவேளை இவன் பிரம்மனாக இருப்பானோ என்று எண்ணினான். பிரம்மனா?
அந்த எளியனாய பிரம்மனுக்கு என் முன் நிற்கும் ஆற்றலும் உண்டோ என்று எண்ணி அக்கருத்தையும் தள்ளினான். இவ்விருவரும் இல்லையாயின் மும்மூர்த்திகளிலும் முதல் மூர்த்தியாகிய திருமாலாயிருப்பானோ என்று எண்ணினான். திருமாலா? திருமாலுக்கு கூட என் முன் நின்று இவ்வளவு நெடுநேரம் கடும்போர் புரியும் திறமில்லையே. அப்படியானால் இவன் திருமாலும் இல்லை, பின் வேறு யாராயிருத்தல் கூடும்? ஒருவேளை இம்மூவரினும் மேலான அரும் தவத்தை இயற்றிய ஒரு தவனாயிருப்பானோ என்று எண்ணினான். உடனே அவன் மனம் எண்ணியது, எத்துணை தவம் புரிந்தவனாயினும் என்னிலும் பெரும் தவம் இயற்ற வல்ல ஒருவன் உளனோ? ஆதலால் இவன் தவனும் அல்லன், பின் வேறு யாராயிருத்தல் கூடும்? ஒருவேளை எங்கும் நிறைந்துள்ள எங்கும் வியாபித்துள்ள ஜீவசக்தியாகிய பரம்பொருளாகிய இறைவன் தானோ என்று எண்ணினான். ராமனை இறைவன் என்று ஆணவம் அகன்ற நிலையிலே அவன் எண்ணிய பொழுது அடுத்த க்ஷணத்திலே அவன் மனதிலே அவன் அறிவை மாயை மறைத்தது. அதன் விளைவாக மீண்டும் ஆணவமும் செருக்கும் இருமாப்பும் வந்து சேர்ந்தன அவன் மனசுல. என் பகைவன் எவனே ஆயினுமாகுக, நான் முன்வைத்த காலை பின்வைத்தல் அறியேன், அமரே புரிவேன் என்று ஆர்ப்பரித்து போரிட்டு வீழ்ந்து மடிந்தான். இங்கே எல்லா வளங்களும் சிவபெருமான் வாசகம் பண்ணக்கூடிய கைலங்கிரியை தோள் கொடுத்து அசைத்து நெடுங்காலம் வாழ்வதற்கு வரம் பெற்று உயர்ந்த அந்த வல்லரசன், அந்த வல்லரக்கன், இந்திரஜித்துவை தன் மைந்தனாக பெற்றிருந்தவன், மேருமலையை போன்ற வனப்புடைய கும்பகர்ணனை தன் தம்பியாக பெற்றிருந்தவன், ஆணவத்தால் அழிந்தான். அப்போ ஆணவம் இருக்கும்போது ஒரு மனிதனிடத்துல இந்த ஆணவம், கண்மம், மாயை ஆகிய இந்த மலங்கள் மனித மனதிலே இருக்கும் பொழுது இறைவனை அவர்கள் தரிசிக்க முடியாது. அவர்களுடைய மனதிலே இறைவன் உடலிலே குடிபுக மாட்டார். 5 புலன்களை அடக்க வேண்டும், அது விநாயகர் சிலையினுடைய தாற்பயம். மலங்களை இங்கே பலியிட வேண்டும். முழு மனிதனாக பலிபீடத்தை தாண்டி கோயிலுக்குள்ளே சென்றால் அங்கே தரிசித்து விட்டு பிரகாரத்தை சுற்றிவிட்டு அங்கே இருப்பவைகளை பார்த்துவிட்டு மீண்டும் இந்த வழியாகவே திரும்பி வரும்பொழுது நீ ஒரு முழு மனிதனாக, மகானாக, ஞானியாக நீ வரலாம் என்ற தாற்பயத்தின் அடிப்படையிலே தான் அந்த பலிபீடம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜயோகமும் இந்து கோயில்களின் அமைப்பு முறையும் என்ற தலைப்பிலே இதை முதற் பகுதியாக பார்த்தோம். அடுத்த வாரம் இதன் அடுத்த பகுதியை பார்ப்போம். அடுத்த வாரம் சந்திப்போம், சிந்திப்போம். இதை கேட்பவர்கள் தயவு செய்து இதை ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.